வணக்கம். ஹெக்ஸாகோனல் நட்டை தயாரிப்பது மற்றும் அதை ஹெக்ஸாகோனல் போல்ட்ஸுடன் மேட்ச் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: வெளிப்புற த்ரெட்களை வெட்டுவதற்கு ஹெக்ஸாகோனல் ராடை பிளாங்க் அளவிற்கு வெட்டி ஃபைல் செய்யவும். வரைபடத்தின்படி சரியான அளவு மற்றும் வடிவத்திற்கு ஹெக்ஸாகோனல் போல்ட் மற்றும் நட் மற்றும் சதுரத்தை ஃபைல் செய்யவும். ஹெக்ஸாகோனல் நட்டுக்கான டேப் ட்ரில் அளவுகளை தீர்மானிக்கவும். ஹெக்ஸாகோனல் நட்டில் உள்ள உட்புற த்ரெட்களை வெட்டுவதற்கு துளைகளை டேப் செய்ய துளைகளை ட்ரில் செய்யவும். டை மற்றும் டை ஸ்டாக்கை பயன்படுத்தி ஹெக்ஸாகோனல் போல்ட்டில் வெளிப்புற த்ரெட்களை வெட்டவும். டேப் மற்றும் டேப் ரெஞ்சை பயன்படுத்தி ஹெக்ஸாகோனல் நட்டில் உட்புற த்ரெட்களை வெட்டவும். போல்ட்டுகளுடன் நட்டுகளை பொருத்தவும். இந்த பயிற்சியில் பின்வரும் செயற்படிகள் உள்ளடங்கியுள்ளன: ஹெக்ஸாகோனல் போல்ட் தயாரித்தல், ஹெக்ஸாகோனல் நட் தயாரித்தல், போல்ட்டுகளுடன் நட்களை பொருத்துதல். இப்போது ஹெக்ஸாகோனல் நட் தயாரிப்பதற்கான ஒர்க் பீஸை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு செய்பொருளை 25 mm விட்டம் மற்றும் 20 mm நீளத்திற்கு வெட்டுங்கள். செய்பொருளை 3 ஜாஸ் சக்கில் ஹோல்ட் செய்து ஃபேசிங் செயல்பாட்டை மேற்கொள்ளவும். ஒரு செய்பொருளை 20 mm விட்டம் 10 mm நீளத்திற்கு வெட்டுங்கள். 20 mm விட்டம் மற்றும் 10 mm கனம் கொண்ட பக்கத்தில் மார்க்கிங் மீடியாவை பயன்படுத்துங்கள். மேற்பரப்பு மேஜையை சுத்தம் செய்யவும். வி பிளாக் மற்றும் வெர்னியர் ஹைட் கேஜை சுத்தம் செய்யவும். முன் இயந்திர சிலிண்டர் செய்பொருளை வி பிளாக்கில் வைத்திருங்கள். வி பிளாக்கில் யூ கிளாம்புகளை செருகி சிலிண்டர் வடிவ செய்பொருள் நகராதபடி அதை உறுதியாக கிளாம்ப் கொண்டு பிடிக்கவும். வட்ட பாரின் மேல் வெர்னியர் ஹைட் கேஜின் ஸ்கிரைபரை வைக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜின் ஆரம்ப அளவீட்டை விட 2.9 mm குறைவாக அளவீட்டை அமைக்கவும். வரைபடத்தின்படி வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி வட்ட பாரின் பக்கத்தில் AB என கோடிடவும். யூ கிளாம்பை தளர்த்தவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி செய்பொருளை 90 டிகிரிக்கு சுழற்றி செட் செய்யவும் மற்றும் யூ கிளாம்பை இறுக்கி முந்தைய நடைமுறையின்படி BC என்ற கோடு எழுதவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி ஒர்க் பீஸை 90 டிகிரிக்கு சுழற்றி செட் செய்யவும் மற்றும் யூ கிளாம்பை இறுக்கி முந்தைய நடைமுறையின்படி CD என்ற கோடு எழுதவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி செய்பொருளை 90 டிகிரிக்கு சுழற்றி செட் செய்யவும் மற்றும் யூ கிளாம்பை இறுக்கி முந்தைய நடைமுறையின்படி AD என்ற கோடு எழுதவும். யூ கிளாம்பை தளர்த்தி ரவுண்ட் பாரை வெளியே எடுத்து மேற்பரப்பு மேஜையில் வைக்கவும். வரைபடத்தின்படி ஸ்டீல் ரூல் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி AC மற்றும் BD இணைத்தொடர் புள்ளிகளை சேர்க்கவும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி குறுக்கிடும் புள்ளியான O மீது விட்னஸ் குறியை பஞ்ச் செய்யவும். இது வட்டம் மற்றும் அறுகோணத்தின் மையம்.
இரண்டு கோடுகளும் BDக்கு இணையாக இருக்கும் வகையில் 5 mm தொலைவில் BD கோட்டின் இருபுறமும் இணையான கோடு PQ மற்றும் SRஐ வரையவும். ஸ்டீல் ரூல் மற்றும் ஸ்கிரைபர் பயன்படுத்தி 10 mm அறுகோணத்தை பெற P, A, Q, R, C, S, P ஆகிய புள்ளிகளை நேர்கோடுகளுடன் இணைக்கவும் மற்றும் அறுகோணத்தின் மையமும் பனிப்பொருளின் மையமும் ஒரே மாதிரியாக இருக்கும். வரைபடத்தின்படி டாட் பஞ்ச் மற்றும் பால்பின் ஹேமரை பயன்படுத்தி அறுகோணத்தில் விட்னஸ் குறி இடவும். ப்ரொஃபைலை பெறுவதற்கு பெஞ்ச் வைஸில் பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி ரஃப் ஃபைல் செய்யவும். அறுகோணத்தின் பக்கங்களை தட்டையாக்குவதற்கு ஸ்மூத் ஃபைலை பயன்படுத்தி அறுகோணத்தின் அனைத்து பக்கங்களையும் ஃபைல் செய்யவும். வரைபடத்தில் உள்ளபடி லேத்தில் அறுகோண நட்டின் ஏதேனும் ஒரு பக்கத்தை ஷாம்பர் செய்யவும். M10 x 1.5 mm டேப்புக்கு டேப் ட்ரில் அளவு 8.5 mm ஆக இருக்கும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரால் டேப் ட்ரில் ஹோல் சென்டரில் பஞ்ச் செய்யவும். துளையிடும் இயந்திரத்தில் துளை மையத்தை கண்டறிய சென்டர் ட்ரில் செய்யவும். அறுகோண நட்டில் 6 mm விட்டத்தின் பைலட் ஹோலை ட்ரில் செய்யவும். .5 mm விட்டம் கொண்ட ட்ரில் பிட்டை பயன்படுத்தி பெரிதாக்கவும். M10 டேப் துளையை 8.5 mmக்கு மாற்றவும். துளையிடப்பட்ட துளையின் இரு முனைகளையும் ஷாம்பர் செய்யவும். வைஸ் ஜாஸ்களுக்கு சமமான நிலையில் கிளாம்புகளுடன் பெஞ்ச் வைஸில் நட்டை பிடிக்கவும். வரைபடத்தின்படி டேப் ரெஞ்சில் M10 முதல் டேப்பை பொருத்தி உட்புற த்ரெட்டை வெட்டவும். அதேபோன்று M10 இரண்டாவது மற்றும் மூன்றாவது டேப்பை பொருத்தி வெட்டிய பிறகு முழு த்ரெட்டை உருவாக்கவும். ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் கொண்டு த்ரெட் செய்யப்பட்ட துளையை செக் செய்யவும். அறுகோண போல்ட் தயாரிப்பை இப்போது பார்க்கலாம். ஒரு செய்பொருளை 25 mm விட்டம் மற்றும் 50 mm நீளத்திற்கு வெட்டுங்கள். செய்பொருளை 3 ஜா சக்கில் ஹோல்ட் செய்து செய்பொருளின் இரண்டு பக்கத்தின் மீது ஃபேசிங் செயல்பாட்டை மேற்கொள்ளவும். வட்ட வடிவத்தை பெறுவதற்கு பிளெயின் டர்னிங் இயக்கத்தை மேற்கொள்ளவும். 20 mm விட்டம் அளவை பெறுவதற்கு செய்பொருளை டர்ன் செய்யவும். நீளத்தை 40 mmக்கு குறைக்க ஃபேசிங் செயல்பாட்டை மேற்கொள்ளவும். வரைபடத்தின்படி 10 mm விட்டம் 32 mm நீளத்தை குறைக்க ஸ்டெப் டர்னிங் செயல்பாட்டை மேற்கொள்ளவும். 20 mm விட்டம் கொண்ட பக்கத்தில் மார்க்கிங் மீடியாவை பயன்படுத்துங்கள். முன்னர் விவாதிக்கப்பட்ட செயல்முறையின்படி ABCD சதுரத்தை பெறுவதற்கு AB, BC, CD மற்றும் AC வரிகளை வரையவும். வரைபடத்தின்படி அறுகோணத்தின் மையத்தில் OI பெறுவதற்கு ஸ்டீல் ரூல் மற்றும் ஸ்கிரைபர் பயன்படுத்தி AC மற்றும் BD ஒருங்கிணைப்பு புள்ளிகளை சேர்க்கவும்.
சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி குறுக்கிடும் புள்ளியான O மீது விட்னஸ் குறியை பஞ்ச் செய்யவும். இது வட்டம் மற்றும் அறுகோணத்தின் மையம். முந்தைய செயல்முறையின்படி P, A, Q, R, C, S, P அறுகோணத்தை வரையவும். வரைபடத்தின்படி டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி அறுகோணத்தின் ஒரு பக்கத்தில் விட்னஸ் குறி இடவும். ப்ரொஃபைலை பெறுவதற்கு பெஞ்ச் வைஸில் பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி ரஃப் ஃபைல் செய்யவும். அறுகோணத்தின் பக்கங்களை தட்டையாக்குவதற்கு ஸ்மூத் ஃபைலை பயன்படுத்தி அறுகோணத்தின் அனைத்து பக்கங்களையும் ஃபைல் செய்யவும். வரைபடத்தின்படி லேத் மீது அறுகோணத்தின் முன்பக்கம் மற்றும் ஷாஃப்ட் முனையில் ஷாம்பர் செய்யவும். அலுமினியம் வைஸ் கிளாம்ஸுடன் பெஞ்ச் வைஸில் ஹெக்ஸகோனல் போல்ட் பக்கத்தை 90 டிகிரிஸில் வைக்கவும். டை ஸ்டாக்கில் M10 டையை அமைக்கவும். டையை டை ஸ்டாக்குடன் ஹெக்ஸகோனல் ஹெட் போல்ட்டின் வட்ட பிளாங்க் மீது வைக்கவும். வெளிப்புற த்ரெட்டை வெட்டுவதற்கு கடிகார திசை மற்றும் எதிர்கடிகார திசையில் சுழற்றவும். வெளிப்புற த்ரெட் வெட்டப்படும்போது டையானது ஹெக்ஸகோனல் போல்ட் பக்கத்திற்கு செங்குத்தாக இருப்பதை உறுதி செய்க. டை ஸ்டாக் மீது சமமான அழுத்தம் கொடுத்து பிளாங்க் மீது 18 mm வரையில் வெளிப்புற த்ரெட்டை வெட்டவும். ஸ்க்ரூ பிட்ச் கேஜுடன் த்ரெட்டை செக் செய்யவும். ஹெக்ஸகோனல் போல்ட் மற்றும் நட் பொருத்துதல் பற்றி இப்போது கற்கப் போகிறோம். அறுகோண போல்ட் மற்றும் நட் பக்கத்தை துணியால் சுத்தம் செய்யவும். ஸ்க்ரூ பிட்ச் கேஜை பயன்படுத்தி மீண்டும் போல்ட் நட்டின் உட்புற த்ரெட் மற்றும் வெளிப்புற த்ரெட்டை செக் செய்யவும். நட்டை போல்ட்டுடன் பொருத்தவும். அறுகோண நட் மற்றும் போல்ட் சரியாக பொருந்தியிருப்பதை உறுதி செய்யவும். சிறிதளவு எண்ணெய் தடவி மதிப்பீட்டிற்காக அதை சேமிக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், வெளிப்புற த்ரெட்களை வெட்டுவதற்கு ஹெக்ஸகோனல் ராடை பிளாங்க் அளவிற்கு வெட்டி ஃபைல் செய்யவும். வரைபடத்தின்படி சரியான அளவு மற்றும் வடிவத்திற்கு ஹெக்ஸகோனல் போல்ட் மற்றும் நட் மற்றும் சதுரத்தை ஃபைல் செய்யவும். ஹெக்ஸகோனல் நட்டுக்கான டேப் ட்ரில் அளவுகளை தீர்மானிக்கவும். ஹெக்ஸகோனல் நட்டில் உள்ள உட்புற த்ரெட்களை வெட்டுவதற்கு துளைகளை டேப் செய்ய துளைகளை ட்ரில் செய்யவும். டை மற்றும் டை ஸ்டாக்கை பயன்படுத்தி ஹெக்ஸகோனல் போல்ட்டில் வெளிப்புற த்ரெட்களை வெட்டவும். டேப் மற்றும் டேப் ரெஞ்சை பயன்படுத்தி ஹெக்ஸகோனல் நட்டில் உட்புற த்ரெட்களை வெட்டவும். போல்ட்டுகளுடன் நட்களை பொருத்தவும். எனவே ஹெக்ஸகோனல் நட்டை தயாரிப்பது மற்றும் அதை ஹெக்ஸகோனல் போல்ட்ஸுடன் மேட்ச் செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.